நன்மை அது கோடி கோடி நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி. ஆமாண்டவரே, நீங்க எங்களுக்கு செய்த நன்மை அது கோடி கோடி. हाँ, धन्यवाद परमेश्वर, आपने किया हुआ भलाई बहुत है परमेश्वर। आप हमारे विचारों में रहते हैं, हमारे विचार पृथ्वी के और है, फिर भी परमेश्वर आप हमें क्षमा करते हैं। इन दिनों को भी परमेश्वर आपने आशीर्वाद कर दिए, इसलिए धन्यवाद करते हैं। प्रार्थना करने के समय पर परमेश्वर अब धूप को कम करेंगे कर हम विश्वास करते हैं। आए हुए सभी लोगों को परमेश्वर आरोग्यता को दीजिए, शांति को दीजिए। परमेश्वर आप बातें कीजिए, यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता। संगीतम 71 भजन संगीता 71 9 முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுக்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். அல்லேலூயா அல்லேலூயா। சங்கீதக்காரர் சொல்றாங்க, भजन संगीता वाला बोलते हैं, வயது சென்ற போது எல்லாருமே மதிக்க மாட்டாங்க। हम बुजुर्ग हो जाते तो कोई हमें आदर नहीं करते हैं। அதுக்கு முந்தின சங்கீதத்தில் காவிரின் சங்கீதம் இருக்க பாருக்கையில் அதுவாக தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கேன்। இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும், बूढ़े के समय पर मुझे त्याग ना करे, என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும்। जब मेरा बल घटे तब मुझको छोड़ ना दे। இவருக்கு முதிர்ந்த வயதில் என்னை நீங்கள் தள்ளிடாதங்க, इनके बूढ़े पे में ऐसे ना हटाने करके बोले हैं, பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருங்க। मेरे बल घटने के समय पर मुझे हाथ मत छोड़िए कर कहते हैं। முதிர் வயதில் சொல்றாரு, இப்போ வாலிப வயதிலே நிறைய பேருக்கு பலனே துண்டி போகுது। ये तो बुजुर्ग के उम्र को कहते हैं, मगर कई लोग जवानी में ही बल से नहीं रहते हैं। அப்போ இவர் ஆண்டவர் அதுக்கு அடுத்தது சொல்றாரு 18 வசனம் 18 वचन पर इस तरह कहते हैं, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாதார்கள்। அப்ப இவருடைய விண்ணப்பம் எதுவா இருக்குது? इनका विनती क्या है? இப்பொழுதும் தேவனே, எந்த சந்ததிக்கு, அதாவது நான் இருக்க சந்ததிக்கும், आप जो रहने वाले बच्चे को, உமது வல்லமையும் आपके सामर्थ को, இனிமே வரப்போகிற யாவருக்கும், और आने वाले पीढ़ियों को भी, உமது பராக்கிரமத்தையும், अब तेरे पराक्रम को நான் அறிவிக்கும் அளவும், मैं सुनाने के लिए, முதிர் வயதும் மயிரும் உள்ள வரைக்கும், बूढ़ा हो गया और बाल भी पक गया है, கைவிட்டுறாதுங்கன்னு சொல்றேன்। मुझे हाथ मत छोड़े, ऐसा बोलते हैं। நம்ம விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனா, हमारे विनतियों को सुनने वाले परमेश्वर है। விண்ணப்பம் பண்ணுவாரு, हमारे लिए क्यों विनती करते हैं? வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அறிவிக்கணும், उनका सामर्थ और पराक्रम को बताने के लिए विनती करते हैं। மோசே के கண்ணு மங்கவும் இல்ல, मूसा को आंख दुधला भी नहीं हुआ, பலன் குறையும், उनका बल भी नहीं कम हुआ था। ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? परमेश्वर भेदभाव करने वाले हैं क्या? பைபிள் பூரா சொல்லிருக்கு, உன் விசுவாசத்தின்படி, शास्त्र पूरा कहते हैं कि वो तेरे विश्वास के अनुसार होगा। எல்லாரும் வார்த்தையால் நம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டி போடுறோம்। हमारे शब्दों के द्वारा अपने आशीर्वाद को बांध डालते हैं। ஒரு சகோதரி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா, एक बहन लगातार बोलती रही, நீ இப்படிதான் இருப்ப, நீ இப்படிதான் இருப்ப, तू ऐसे ही रहेगी, तू वैसे ही रहेगी कर कर।
அப்ப அப்படிதான் இருப்பான். वो वैसे ही रहेंगे। நம்ம வார்த்தை வந்து வல்லமை உள்ளது. हमारे वचन जो शब्द है जो सामर्थ्य है। இயேசுவானவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் தான் வந்தது. यीशु मसीह के होठों से अनुग्रह भरी हुई शब्द आई थी। அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய வல்லமை நடக்குது. हमारे शब्दों के द्वारा बहुत सारे सामर्थ्य होती है। உணர்வு நமக்கு வேண்டும். उसे महसूस करने की महसूसपन हमारे अंदर रहना चाहिए। இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னாங்க, நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். इजरायली लोगों को परमेश्वर ने कहा कि मैं कानान देश में लेकर जाऊंगा कर எகிப்து தேசத்தில் அவருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அவர்கள் கண்டார்கள். मिस्र देश में उनके सामर्थ को और पराक्रम को भी देखे थे। அந்த எகிப்து தேசத்திலிருந்து தேவன் வெளியே வர செய்தார். मिस्र से वो अलग बाहर लेकर आए थे। செங்கடல்ல அற்புதம் செய்தார். लाल समुद्र में अद्भुत काम भी किए थे। இவ்வளவு வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தை கண்டும் इतना सामर्थ इतना पराक्रम को देखते हुए भी அவங்க கலகம் பண்ணவங்களா இருந்தாங்க. लेकिन वो झगड़ेली गुण भरे हुए थे। 11 நாளைக்கு கானான் தேசத்துக்கு போகலாம். 11 दिन में ही कानान देश में जा सकते थे, அது 40 நாள்ல போகணும்னு சொல்லி लेकिन 40 दिनों में जाएंगे कर கூட்டிட்டு வந்தார். उन्हें लेकर आए थे। ஏன்னா சண்டையை பார்த்து உடனே எழுத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக इनके लड़ाई को देखकर मिस्र में फिर से ना जाना है कर நம்மை போல அன்பு தெய்வம் யாருக்குமே கிடையாது. हमारे जैसे प्रेम भरा परमेश्वर किसी और के लिए नहीं है। சிலரா இருந்தாலும் அவரை தெய்வமா கொண்டுச்சாலும் நானும் நீங்களும் பாக்கியவான். हम कई लोग हैं तो भी परमेश्वर को माने हैं तो हम बहुत धन्य लोग हैं। என்ன செய்யணும், என்ன கற்றுக்கொள்ளணும், इससे हम क्या सीखना है, क्या करना है, हमें ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், परमेश्वर क्या हमसे राह देखते हैं। அந்த பவுல் சொன்னாங்க கலாத்தியர் 2:20. पौलुस कहते गलातियों के पुस्तक 2:20 पर, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். मैं मसीह के साथ क्रूस पर मारा गया हूँ। கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. हालेलुया। இது எப்படி சொல்றாரு? ये कैसे कहते हैं? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், मसीह के साथ क्रूस पर चढ़ाया गया हूँ, நான் பிழைச்சிருக்கேன். अब भी मैं जीवित हूँ, ஏன்னா என்னில் அன்பு கூர்ந்து क्योंकि मुझसे प्रेम जता தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தால் நான் என்ன செய்தேன். मेरे लिए जीवन को दिया हुआ परमेश्वर के ऊपर विश्वास रखे हुए उनके ऊपर मैंने अपने आप को दिया है। இதற்கு மாத்திரமல்ல, उनके लिए सिर्फ नहीं, நானும் நீங்களும் நம்ம எல்லாருக்கும் இதை தான் கடைபிடிக்கணும். हम आप सब लोग इसे ही आज्ञा करना है। நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டு மறிக்கப்படணும். हम बपतिस्मा लेने के समय पर उनके संग मृत्यु पर जाकर और हमें दफना जाता है, தண்ணி விட்டு எழும்போது நம்ம உயிரோட எழுந்திருக்கோம். और पानी से उठाने के समय पर हम जीवित उठते हैं। பழையவைகள் என்ன, पुरानी सब कुछ मिट जाती है, எல்லாம் புதிதாயிரும். सब कुछ नया हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஊழியம் செய்த காலத்துல परमेश्वर सेवा करने के समय पर யூதேயாவிலும் இதுதான் சொல்லிட்டு இருந்தார். यूदया में भी वही कहते, கலிலேயாவிலும் இதுதான் சொல்லிட்டு गलीलियो में भी यही कहते, இருந்தார். யாரும் உணரல. लेकिन कोई भी महसूस नहीं पाए। கலிலேயாவுக்கு ஐயோ சொன்னார். गलीलियो को हाय कर बोले थे, சீதோன் பட்டணத்துக்கு ஐயோன்னு சொன்னார். जो इस तरह के शहर को भी हाय कर बोले थे। யூதேயாவுல உள்ளவங்க எல்லாம் இயேசுவை அற்பமாக நினைச்சாங்க. यूदी लोगों को परमेश्वर को तुच्छ माने थे, அதனால மேசியான்னு சொல்லாம அவர் ஆனா எல்லாம் வெளிப்படுத்தினார். सब उन्हें मेसिया नहीं बोले थे, लेकिन फिर भी उन सभी को परमेश्वर प्रकट हुए थे। யூதேயாவுல பூரா நான் மனுஷகுமாரன்னே சொன்னாரு. यूदया पूरा इन मनुष्य के पुत्र कर कहने लगे थे। பிறகு குருத்தோலை பிடிச்சிட்டு சொல்லும்போது ராஜாவான்னு வெளிப்படுத்தினார். जैतून को पकड़कर बोले थे कि वो एक राजा के सम्मान है कर பிலாத்து நீ ராஜாவோன்னு சொல்லும்போது என்று சொன்னார். पिलातू बोले थे तू राजा है क्या कहने पर हाँ बोले थे, நம்ம தெய்வம் ராஜா. हमारे परमेश्वर राजा है। இந்த படித்த வேத பண்டிதர்கள் அதை காணவில்லை. लेकिन वो पढ़े हुए ज्ञानी लोग उसे नहीं पाए थे। சமாரியர் சொன்னாங்க மேசியாவை கண்டோம்னு சொன்னார். सामरी लोग बोले थे कि मसीहा को देखे बोले। வேதத்தை தியானம் பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் பரிசேயருக்கும் அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. जो पवित्र शास्त्र को ध्यान करने वाले जो ज्ञानी लोग और सेवक लोगों को उसे परमेश्वर नहीं मान पाए। இப்போ நானும் நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் தெரியும். अब भी परमेश्वर को हम अपनाते हैं क्या कर हम जांच कर देखेंगे तो ही पता है। அவர் விரும்புகிறது
மனம் திரும்ப வேண்டும். उन परमेश्वर चाहते हैं कि हम मन फिराना है, பழைய மனுஷனை களையணும்னு பவுல் சொல்றாரு. जो पुराने इंसान को निकालना है कर कर कहता है। எலியா சொன்னாரு, ஏன் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்னு சொன்னாரு. एलिया बोले थे, दो विचारों से क्यों डगमगा कर चलते हो? அதுக்கு ஒரு எலியா தேவையா இருந்தது. उसके लिए एक लेहट जरूरत थी, முழு மனதோடு தேவனை ஆராதிக்க ஒரு எலியா தேவையா இருந்தது. जो पूरे मन से आराधना करने के लिए एक एलिया की जरूरत थी। இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் முதிர் வயதில் என்னை கைவிட்டுறாதையும், ये भजन संगीता वाले कहते हैं कि बुढ़ापे में मुझे हाथ मत छोड़ दीजिए, பலன் குறைஞ்சிடக்கூடாது. मेरे बल कम नहीं होना चाहिए। இருக்கவங்களுக்கு உங்களுடைய வல்லமையும் வரப்போகிறவங்களுக்கு உங்களுடைய பராக்கிரமத்தையும் நம்ம அறிவிக்கணும். आज के पीढ़ियों को, आने वाले पीढ़ियों को भी आपके सामर्थ्य को बताने के लिए, पराक्रम को बताने के लिए मुझे रखिए। இஸ்ரவேலர்கள் வல்லமையை கண்டார்கள், பராக்கிரமத்தை கண்டார்கள். इजरायली लोग सामर्थ्य को भी देखे थे और पराक्रम को भी देखे थे, கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள். जो लाल समुद्र को भी पार हो गए थे और पहाड़ों को भी पार होते। ஆண்டவர் சொன்னாரு, ஆசாரியர் நிற்க இடத்திலும் 12 கல் வைக்கணும், आज याजक जो खड़ा रहते वहां पर 12 पत्थर रखना है, நீங்க தங்குற இடத்திலும் 12 கல் வைக்கணும். आप जहां पर निवास करते वहां पर भी 12 पत्थर रखना है। பிள்ளைகள் கேட்கும்போது இது என்னன்னு கேட்கும்போது நீங்க சொல்லணும். ये क्या है कर कर हमारे आने वाले पीढ़ियां मांग पूछेंगे तो कहना है। என்ன செங்கடலை 2ஆக பிரித்து எங்களுக்கு கொண்டாந்தாரு, யோர்தானை பின்னிட்டு போகும்படி செய்தாரு, நாங்கள் அவருடைய வல்லமை கண்டோம் நம்ம சொல்லணும்னு சொன்னாரு. क्योंकि ऐसे लाल समुद्र को पार होकर, योर्दान को पीछे लेकर पार होकर आने के लिए एक निशाना के लिए वहां पर रखना है पत्थरों நம்ம को। எதுக்கு இன்னும் உயிரோட வச்சிருக்காரு? हमें क्यों अब तक जीवित நம்ம रखे हैं? பணம் சேர்க்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இல்ல, हम पैसे कमाना है, हमारे बच्चे अच्छा रहना है इसलिए नहीं, அவருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அறிவிக்கிறது. उनका सामर्थ्य और उनका पराक्रम को बताने के लिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ கில்கால்ல அவங்க தங்கி இருந்தாங்க. तब वो किलखाल में निवास करते थे। கில்கால்ங்கிறது என்ன சொல்லுங்க? किलखाल को बोलिए। அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம அதே கோபம், அதே பொறாமை, அதே அன்பின்மை, அதே மன்னிப்பின்மை இதெல்லாம் இருந்தா ஆண்டவருக்கு நான் நிந்தையா இருக்கிறோம். हम जो ऐसे गुस्से, ऐसे क्रोध, ऐसे जलन रखेंगे तो परमेश्वर के हम भी ऐसे हटाए जैसे वैसे रहेंगे। மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மத்தியில நம்ம மாம்சத்தின்படி நடக்காமல் தேவன் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்கும்படி நமக்காக அடிச்சோட வச்சுட்டு போயிருக்காரு. जो मनुष्य के गुण से चलते हैं वैसे हम नहीं चलना चाहिए, परमेश्वर की आत्मा के द्वारा चलने के लिए परमेश्वर हमारे लिए एक पद चिन्हों को रख कर गए। யோவான் ஸ்நானகன் ஜெயில அடைச்ச பிறகு அவர் பேசினது, மரிச்ச பிறகு அவர் பேசினார், மனம் திரும்புங்கள். योवाना को ऐसे बंदी गृह में बिठाए थे, उन्हें हत्या करने के बाद में भी बोले थे कि मन फिरो। அவருடைய நீதி நம்ம நிறைவேற்றும் போது நமக்கு வானம் திறக்கப்படும். उनका धार्मिक को हम करने के समय पर आकाश हमारे लिए खुलेगी। அல்லேலூயா, हालेलुया। அப்போ அவருடைய நீதியை அவர் எவ்வளவு கருத்தாய் அவர் ஒவ்வொருவருக்கும் சொன்னாரு. उनका धार्मिक को कितना अच्छे तरह से उन्होंने सिखाया है। யோவான் ஸ்நானகன்ட்ட அவர் போய் ஞான ஸ்நானம் எடுத்தாரு. यौवन स्नान से उन्होंने बपतिस्मा लिए थे परमेश्वर। அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காக எடுத்தார். वो बपतिस्मा लेने के लिए जरूरत नहीं परमेश्वर को, फिर भी हमारे लिए அவர் அடிச்சு ஊடுகளை நாம் பற்றி கொள்ளும்படி அவர் எடுத்தார். हमारे लिए पद चिन्हों को सिखाने के लिए परमेश्वर ने बपतिस्मा लिए थे। ஞான ஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடந்தது? वो बपतिस्मा लेने के समय पर क्या हुआ था? வானம் திறந்தது, புறா மாதிரி வந்து இறங்கினாரு ஆவியா. आकाश खुली थी और पवित्र आत्मा जी कबूतर के समान उनके ऊपर आ गए थे। அவருக்குள்ள ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. उनका आशीर्वाद हमारे लिए, आपके लिए है। நம்ம எல்லாரும் முக்கியமா எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுத்தவங்களா தான் இருக்கிறோம். हम सभी लोग बपतिस्मा लिए हुए यहाँ पर बैठे हैं। நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வானம் வெண்கலமா ஆகாதபடிக்கு அவர் திறந்து வைக்கும்படிக்கு நம்ம ஜென்ம சுவாபங்களுக்கு நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் பார்க்கிறார். हमारे लिए एक आकाश लोहा के समान नहीं रहना चाहिए, हर एक पल आकाश खुलकर हमें आशीर्वाद करने के लिए हम योग्यता रहना चाहिए। வேதம் சொல்கிறது நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். परमेश्वर शास्त्र ऐसा इस तरह कहता है कि हम विजय पाने वाले लोग இந்த हैं। வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? इस शब्दों के अंदर क्या है? நமக்கு யுத்தம் இருக்கிறது. हमारे लिए लड़ाइयाँ हैं। அல்லேலூயா. हालेलुया। வான மண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. आकाश मंडल की बुरी आत्मा से हम हमारे लिए युद्ध है। ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. परमेश्वर कहता है कि दुनिया के जो एक धनी मेरे पास आता है उसके पास मेरे लिए कुछ नहीं है। நானும் நீங்களும் அப்படி சொல்லும்படிக்கு
மாம்சத்தின்படி நடக்காமல் मैं और आप ऐसे ना कहते हुए मांस के अनुसार नहीं चलना है। அன்பு, சந்தோஷம், சமாதானம், प्रेम நீடிய பொறுமை, प्रेम धीरज बहुत शांत ऐसा रहना चाहिए। நற்குணம், தயவு, விசுவாசம், अच्छे गुण अच्छे विश्वास अच्छे तरह से रहने के लिए சாந்தம், இச்சையடக்கம். जो शांत और अपने अभिलाषा को काबू में रखने वाले। நானும் நீங்களும் இதை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். நான் நினைக்கிறேன் அதுபடி நடக்கணும்னு நான் விரும்பி நான் வாஞ்சியா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செய்யணும். हम हर एक दिन ऐसे ही चाहना चाहिए। मैं चाहती हूँ ऐसा होगा, आप लोग भी वैसे ही चाहना है। பக்கத்தில் அன்பு இல்லாம இருக்கலாம், ஆனா நானும் நீங்களும் அன்பா இருக்க அவர் விரும்புகிறார். कहाँ पर भी हमारे लिए प्रेम नहीं है, फिर भी हम प्रेम जताने के लिए परमेश्वर बताते हैं। ஒளிஞ்சு போ, அன்பு ஒழியாதுன்னு சொல்லப்படுது. सब कुछ मिट जाएगी मगर प्रेम नहीं मिटेगी कर कर कहती है। இவ்வளவாய் நாம் அன்பில் நடக்க வேண்டும். हम कितना प्रेम से चलना है। அப்போ மோசேக்கு கண்ணு மங்கவும் இல்ல, मूसा को आँख ऐसा नहीं दिखा वैसा नहीं। நான் அப்படிதான் சொல்லி எத்தனை நாள் இருக்கேனோ அந்த நாள்ல எனக்கு கண்ணு மங்க கூடாது, मैं भी ऐसे कहती हूँ कि मैं जीवित रहने तक मेरा आँख अच्छे से दिखना है வேலைனும் குறைய கூடாது. और बल भी कम नहीं होना है। என் வேலையை நான் செய்யணும். मेरा काम वही करना है। காலையில அதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். मैं सुबह में वही प्रार्थना कर रही ஜெபம் थी। பண்ணும்போதெல்லாம் எங்க இருந்துதான் அழுவ வருமோ. प्रार्थना करने के समय पर कहाँ से रोना आती है। என் மருமகன் போன் பண்ணான், मेरे बहू ऐसे कॉल किए थे, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. क्यों आप ऐसे हैं। அவன் ஜெபம் பண்ணும்போது அவன் போன் பண்ணா, நான் என்ன சொல்ல, प्रार्थना करने के समय पर वो फोन किए थे। நானும் நீங்களும் தேறினவர்களா இருக்கும்படி அவர் ஜீவனை கொடுத்தார். हम और आप अच्छे तरह से रहने के लिए परमेश्वर जीवन को दिए थे। நீங்களும் தேறினவர்கள், किसमें हम बढ़ते हैं, அன்பில் தேறினவர்கள். प्रेम में बढ़ने वाले। எக்ஸாம்ல பிள்ளைகள்லாம் இத்தனை மார்க் எடுக்கணும் அத்தனை மார்க் எடுக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். हम एग्जाम में बच्चे लोग अच्छे मार्क्स लेने के लिए चाहते हैं। நம்ம ஆண்டவர் நம்ம எக்ஸாம்ல எப்படி இருக்கணும்னு கலந்துட்டாரு. परमेश्वर हमारे परीक्षा में हम कैसे लेते हैं कर कर देखते हैं। உலகத்தில் வாழும் ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு அது சரித்திரமாக மாறும். जो संसार में जीने वाले हर एक दिन एक इतिहास बनेगी। ஆண்டவர் சொன்னார், ஜெபத்துல அவங்க சொன்ன மாதிரி நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போறேன்னு சொல்லி. प्रार्थना में कहते हैं वैसे ही एक जगह को मैंने तैयार करने वाला हूँ। இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, इस संसार पर कुछ नहीं है। லக்கை நோக்கி தொடர வேண்டும். हमारे मार्ग को देखकर हम चलना है। நம்ம சிந்தனைகள் எல்லாம் வசனத்துல இருக்கணும். हमारे विचार सब कुछ वचन में रहना है। நம்முடைய கிரியைகள் நம்மை உயர்த்தும், हमारे क्रिया हमें ऊंचा करेगी और हमारे बढ़ोतरी करेगी। ஆடு மேய்த்தவர் தான் இதை சொல்லுதாரு. जो मेमने को चलाए थे वही बोलते हैं। வல்லமையும் உடைய பராக்கிரமத்தையும் அந்த சந்ததிக்கு அறிவிக்க வேண்டும் ஆண்டவர். और सामर्थ्य को और पराक्रम को मैं बताना है। எல்லாரும் அறிவிக்க முடியுமா? सब लोग बता सकते हैं क्या? அற்பமாக எண்ணுவாங்க. वो तुच्छ मानेंगे। ஆண்டவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்க அற்பமானவர்களானாலும் உங்க வார்த்தையை கேட்பாங்க. परमेश्वर आपके अंदर रहेंगे तो आप जो कहते हैं वो शब्दों को सब लोग सुनेंगे। அவர் வாழ்க்கையில ஆடு மேய்க்கிறவர் சக்கரவர்த்தி ஆகிறாரே. जो मेमना करने चरवाई करने वाला राजा बनते हैं। நம்ம வாயினால் நம்ம பிள்ளைகளையே கட்டி கொட்டுதமே. हम हमारे शब्दों से हमारे बच्चों को बांध देते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அவங்க பெற்றோரெல்லாம் இவங்களை கைவிட்டுட்டாங்க. उनके माता पिता उन्हें त्याग दिए थे। இவரை தேடி அரசு பதவி வருது. उन्हें ढूंढ कर राज्यता आती है। பைபிள் என்ன சொல்லுது? உபாகம் 28:2 जो बाइबल क्या कहते हैं व्यवस्था विवरण पर? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு வரும். அல்லேலூயா, हालेलुया। எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ये कैसा कहा है? நம்ம மேல வந்து பைபிள் हमारे ऊपर आकर वो आशीर्वाद होगा। அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும்போது उनके आवाज को हम सुनने के समय पर அவங்க அன்பாயில இவங்க அன்பாயிலன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு वो प्रेम से नहीं ये प्रेम से नहीं बोलना चाहिए। நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது हमारे आंखें उनके और देखने के समय அன்பு செலுத்தாதவங்களும் அன்பு செலுத்துவாங்க. जो प्रेम नहीं जताते वो भी प्रेम जताएंगे। நான் ஊர்ல இருக்கும்போது ஒரு போன் வந்தது, ஒரு தம்பி சண்டை போட்டாங்க. वो एक मैं गांव से रहने के समय पर एक फोन आया था। இப்போ நான் நினைச்சேன் ஊர்ல இருக்கும்போது கூப்பிட்டு சண்டை போடுதாங்க. ऐसा बुलाकर झगड़ा करते हैं। எங்க ஃப்ளோர்ல யாருமே இல்லையாண்டவரு हमारे जो फ्लोर में कोई नहीं है அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ऐसा बोल रही थी। வந்து இறங்கியிருக்கேன்.
मैं आ गई, என் கதவை தள்ளிட்டு அவங்க பேசுறாங்க. मेरा दरवाजा को धक्का मारकर वो कहते அல்லேலூயா. हालेलुया, நம்ம நல்லவங்க இல்ல, हम अच्छे लोग नहीं हैं, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. लेकिन उनके अनुग्रह हमें घेर लिया है। அவருடைய கிருபை ஜீவனை பார்க்க அவர் கிருபை நல்லது. जीवन से भी उनका अनुग्रह बहुत बड़ा है। அவர் கிருபை இருந்தா நம்மளை பலப்படுத்துவார். நம்ம பலவீனம் மாறும். हम उनके अनुग्रह रहेगी तो हमें बल करेंगे, हमारे निर्बलता हटेगी। நம்ம பலனே இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருந்தா பலம் இருக்கவே செய்யும். हम निर्बलता के साथ है बोलेंगे तो हमें बल नहीं मिलेगी। அவர் வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு. वो शब्दों के द्वारा उजाला होने के लिए बोले थे। இருள் மாறி ஒழுங்கின்மை மாறி வெளிச்சம். अंधकार भी मिट गई थी और अच्छा नहीं वैसा वो भी मिट गई थी। நம்ம வாழ்க்கையில் நிறைய ஒழுங்கின்மை இருக்குது. हमारे जो जीवन में बिगड़ा हुआ कार्य बहुत है। நம்ம சொன்னபடி இருக்காது. हमारे बच्चे हमारे हम जैसे कहते वैसे नहीं रहेंगे। நம்ம சொன்னபடி இருக்க மாட்டார். हमारे पति हम जैसे कहते वैसे नहीं रहेंगे। சீர்கேடா இருக்குது. वो सब कुछ बिगड़ा हुआ है। அந்த எல்லா சீர்கேட்டை மாத்தி போய் அனுப்புகிறவர் நம்ம வாயில் எடுக்கணும். और सभी बिगड़ा हुआ चीज को बदलने के लिए अच्छे शब्द हमारे होठों में है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாயின் வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள். हमारे होठों से आने वाले शब्द बहुत सामर्थ्य है। வெளிச்சம் உண்டாக கடவுளும் நம்ம ஜெபமான நம்ம வாழ்க்கையில இருள் மறையிருக்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். उजाला होने दो कर कहेंगे तो उजाला होने के लिए सामर्थ्य भरा हुआ परमेश्वर है। இந்த வல்லமையும் பராக்கிரமத்தையும் சொல்லுவதற்கு எனக்கு பலன் தாரோன்னு அவர் கேட்காரு. ये सामर्थ्य और पराक्रम को बताने के लिए मुझे बल दीजिए कहते हैं। ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. वो चरवाई कर रहे थे। குடும்பத்துல யாரும் அவங்களை நினைக்கல. उनके परिवार में कोई भी उन्हें नहीं देखे थे। எப்போதும் பாடுகிறவராக இருந்தார். वो लगातार गीत गाने वाले थे। பலசாலியா இருந்தார். वो बलवान था। அந்த நாட்களில் திருடர்கள் இருக்காங்க. उन दिनों में चोरी करने वाले लोग थे। அவர் ஆட பறிக்க எந்த திருடரும் வந்ததாக சரித்திரத்துல இல்ல. जो उनके मेमने को कोई चोरी किया कर ऐसे इतिहास में नहीं लिखा है। சொல்லர் சிங்கம் கரடினா வந்தது. एक सिंह और एक भालू ही आया कर शास्त्र में लिखा है। சவுல் சாம்ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு போர் சேவகன் தாவீதை பற்றி சொல்கிறார். साउल के जो सैनिक में एक सैनिक ऐसा कहता है। 1 சாமுவேல் 16:18 पहले सामुएल के पुस्तक 16 அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமிலாக ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். வீட்டாருக்கு தெரியாது இவர் எப்படிப்பட்டவர். और घर के लोगों को नहीं पता है कि दाऊद किस तरह के है कर சவுல் கைக்குள்ள இருக்க சேவகன் சொல்கிறார். जो साउल के सैनिक में रहने वाला एक सेना कहता है। எந்த சமயத்தில் சொல்றாரு? किस समय पर वो कहता है? ஆசுத்தாவில் அவருக்கு போனது. जो बुरी आत्मा उनके अंदर गई वे तभी அவங்க தான் சொல்லுவாங்க இந்த ஒருவன் வந்து பாடுனா இவருக்கு நல்லா இருக்கும். वो एक व्यक्ति यहाँ पर आकर गीत गाएंगे तो अच्छे हो जाएंगे कहते हैं। அந்த சேவகன் சொல்லுவான். तब वो सैनिक कहता है, பெத்லெகேமில ஒருவனை நான் பார்த்துட்டேன். बेथलेहम में एक को देखा है मैंने। எப்படி அழகா சொல்லுவான். कैसे देखिए अच्छी तरह कहता है, ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். ईसाई के पुत्र को मैंने देखा है। அவருக்கு 8 பிள்ளைகள் இருக்கு. யாரையும் அவருக்கு ஆகல. वो 8 बच्चे मगर उनको किसी को नहीं देखे। அந்த சேவகன் தாவீதை கண்டிருக்கிறார். वो सैनिक ने उस दाऊद को देखा है। அவன் வாசிப்பதில் தேறினவன். वो बजाने में बहुत अच्छा है। பராக்கிரமசாலி. वो पराक्रमशाली है। அவன் யுத்த வீரன். वो युद्ध में शूरवीर है। காரிய சமர்த்தன். वो अच्छे सफलता के इंसान है சௌந்தரியம் உள்ளவன். और सुंदरता के साथ है। இதெல்லாம் வந்து கர்த்தர் அவரோடு இருக்காரு. क्योंकि ये क्यों ये सब आए थे? परमेश्वर उनके संग है। இன்னைக்கு என் உள்ளத்திலும் உங்க உள்ளத்திலும் தேவன் தங்குவதற்கு விரும்புகிறார். आज आपके और मेरे मन में निवास करने के लिए परमेश्वर चाहते हैं। எல்லாம் உதறிட்டு நம்ம தனிமையாக தியானம் பண்ண நமக்கு ஒரு சமயம் எடுக்கணும். जो सब कुछ हटाकर अकेले में बैठकर ध्यान करना है। அவர் பேசுவார். वो बातें करेंगे। அல்லேலூயா. हालेलुया। காரிய சமர்த்தனுக்கு வசனம் இருக்கா? वो बहुत सफलता के इंसान है कर वचन है क्या? ஆண்டவர் சொல்றாரு. यूसुआ को ऐसा कहते हैं, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு इस व्यवस्था के पुस्तक तेरे होठों से हटना नहीं है। நீ போற வழியில உன் காரியம் என்ன செய்யும்? तू जाने वाले मार्ग में तेरे कार्य
யோசுவா 1:8. योशुआ के पुस्तक 1:8। அந்த ஆண்டவர் யோசுவாவுக்கு பேசுகிறார். परमेश्वर योशुआ से बातें करते हैं। இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நம்ம வழி நிறைய காரியத்துல வாய்க்காம இருக்கும். बहुत सारे कार्य पर हम असफलता के साथ रहते हैं। அது வாய்க்கலன்னு சொல்வதை விட वो सफलता नहीं हो रही है बोलने से, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் போது परमेश्वर के वचन को ध्यान करने के समय पर வசனம் மூலமாக தேவன் பேசுவார். वचन के अनुसार परमेश्वर बातें करेंगे। ஒரே ஒரு வாழ்க்கை, एक ही एक जीवन, அது ஆண்டவருக்காக நம்ம செலவிட வேண்டும். एक परमेश्वर के लिए उसे देना है, ஆனா அவர் நம்ம வாழ்க்கையில அவர் இடைபடுவார். लेकिन हमारे जीवन में वो आएंगे। அவர் தானே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு. परमेश्वर ही बोले थे कि पहला परमेश्वर के राज्य को ढूंढो, सब कुछ आ जाएगा कर कर। எங்கேயும் தேடி போகல, कहाँ पर भी ढूंढ कर नहीं गए थे, ராஜாவாகணும் நினைக்கவும் இல்லை. ये राजा होने के लिए प्रयास भी नहीं किए थे। हालेलुया। எப்பவும் தியானம், कब लगातार ध्यान, அப்போ அதை அந்த சேவகன் பார்த்திருக்கான். वही वो सैनिक ने देखा है। ஈசாய் மக்கள் 8 பேர், ईसाई के बच्चे 8 जन, தாவீதை பற்றி சாட்சி சொல்லி, लेकिन दाऊद के बारे में गवाही कहता है பராக்கிரமசாலி, ये पराक्रमशाली है, பாட்டு படிக்கிறதுல தேறினவன், वो गीत गाने में बहुत सफलता के साथ है, வீரன், वो सूरवीर है, காரிய சமர்த்தன், वो सफलता में बहुत अच्छे है, சௌந்தரியம் உள்ளவன், वो बहुत सुंदर है, கர்த்தர் அவனோடு இருக்கார். परमेश्वर उनके संग है। ஆண்டவர் நம்ம கூட இருந்தா परमेश्वर हमारे संग रहेंगे तो நம்ம அழகா தான் இருப்போம். हम बहुत अच्छे रहेंगे, அல்லேலூயா. அவர் பிரசன்னம் நமக்கு இருக்கும். उनका प्रशंसा हमारे अंदर रहेगी। அப்போ 8 பேர்ல இவன் மேல ஏன் அன்பா இருந்தாரு? 8 जन के अंदर इनके ऊपर क्यों प्रेम से थे? தேவனோடு அவர் சஞ்சரித்தார். क्योंकि परमेश्वर से मेल मिलाप करते थे। எந்த திருடன் அவர் ஆட்ட திருடனதாக இல்ல பைபிள்ல. कोई चोर आकर उनका मेमना को चोरी किया कर कर नहीं लिखा है। ஒரு முறை சிங்கம், ஒரு முறை கரடி. एक बार सिंह, एक बार बालू आई थी। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கையில் சிங்கம் வரும், கரடி வரும், கோலியாத் வரும், எல்லாமே வரும். हमारे जीवन में भी सिंह आएगी, बालू आएगी और गोलियत भी आएगा, தேவன் நம்ம கூட இருந்தா நம்ம பராக்கிரமசாலி. लेकिन परमेश्वर हमारे संग रहेंगे तो हम पराक्रमशाली हो जाएंगे। யுத்த வீரன், हम और आप एक शूरवीर लोग, सैनिक लोग हैं। தேவன் நம்மை அழகுபடுத்துகிற தேவன், हमें सुंदरता से करने वाले परमेश्वर है। நம்ம இதெல்லாம் விட்டுட்டு உலக காரியத்துல இருக்கோம். ये सब कुछ छोड़कर हम संसारिक जीवन में நம்ம हैं। என்ன செய்வோம்? हम क्या करेंगे? ஒண்ணும் செய்யல. हम कुछ नहीं करेंगे। சொல்றாரு, என் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டார். वो कहते हैं कि तेरे बोझ को मेरे ऊपर रख। கர்த்தர் மேல் உன் பாரத்தை, परमेश्वर के ऊपर बोझ को रखना, அவர் उन्हें वही ஆதரிப்பார். वही सहायता करेंगे, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். उसे कभी डगमगाएंगे नहीं। நம்ம வாழ்க்கையில தள்ளாடுகிறது தான். हम डगमगाने वाले ही है। சங்கீதக்காரர் சொல்றாரு, भजन संगीता वाला कहते हैं, தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், परमेश्वर में आपको भरोसा करता हूँ, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். मैं लज्जित नहीं होना चाहिए। परमेश्वर कीजिए, அவரை நம்பும் போது நம்ம வெட்கப்பட்டு போவோம். उन्हें भरोसा करने के समय पर हम लज्जित नहीं होंगे, பலவீனமா இருக்கலாம், हम निर्बलता के साथ रह सकते, காரியத்தை யார வைத்தாலும் செய்வார். हमारे कार्य को किसी और से भी करवाएंगे, வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். हम लज्जित नहीं होंगे। வார்த்தையின் வல்லமைகள் இருக்கிறது. शब्दों में सामर्थ्य है, வல்லமையில் வாழ்ந்து காட்டும்படி நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். इस सामर्थ्य में जीकर दिखाने के लिए हमें रखे हैं। அல்லேலூயா. हालेलुया। சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். दाऊद के इतिहास सबको सभी लोग जानते हैं। அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க சக்கரவர்த்தியா மாறுறார். वो एक चरवाही करने वाला राजा बनते हैं। அல்லேலூயா. हालेलुया। தானியேலுடைய காரியமும் ஜெயமா இருந்தது. दानियल के कार्य पे विजय हो गया था। ஏன் ஜெயமா இருந்தது? क्यों विजय हो गया था? அவருடைய ஜெபம் காலையில ஒரு நேரம், மத்தியானம், ராத்திரி 3 வேளையும் बड़ी भोर, दोपहर, शाम में तीनों समय पर அவர் தியானம் செய்கிறவராய். वो ध्यान करने वाले इंसान थे। அவர் இருந்த நாட்கள்ல இருந்த ராஜாக்கள் காரியங்கள், அவருடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. वो रहने के समय पर उनके राज्यता में राजा के सभी कार्य
कार्य भी सफल हुई थी। அதுக்கு அவருக்கு துன்பம் வராம இருந்ததா? उनके लिए उनको दुख नहीं आया था क्या? அதுக்கு துன்பம் வராம இருந்ததா? दानियल को दुख नहीं आई थी क्या? அவர் கர்த்தரை நம்பி இருக்காரு. वो परमेश्वर की भरोसा करते, வெட்கப்பட்டு போக மாட்டார். वो लज्जित नहीं होते हैं। தானியேல் கர்த்தரை நம்பி இருந்தார். दानियल परमेश्वर के भरोसे में थे, ஒரு காரியத்திலும் வெட்கப்படல. वो किसी भी कार्य पर लज्जित नहीं हुए। அந்நிய ஜாதியர் நமக்கு மேல இருக்கான பொறாமை கொண்டு जो अन्य जाति हमसे भी बढ़कर जलन के भरते हुए हैं, எப்படியா இவனை வீழ்த்தணும் சதி பண்ணாங்க. कैसे भी इन्हें ढकल देना है कर कर ऐसे किए थे। சிங்க கெவியில போட்டாங்க. सिंह के गुफा में डाले थे। அல்லேலூயா. हालेलुया। சிங்க கெவிய அனுமதிச்சார் அவர். जो सिंह की गुफा को भी परमेश्वर ने अनुमति दिए थे। நம்ம வாழ்க்கையில அப்படி சிங்க கெவி வரலாம். हमारे जीवन में भी ऐसे सिंह की गुफा के समान आ सकती ஆனா है, அவரை நம்பி இருக்கிறோம். लेकिन हम उनको भरोसा करते, வெட்கப்பட்டு போகணும். हम कभी लज्जित नहीं होंगे। இந்த விசுவாசம் வேணும் நமக்கு. ये विश्वास हमारे लिए चाहिए। அல்லேலூயா. हालेलुया। மனிதர்களிடம் சொல்வதை விட அந்தரங்கத்தில் தேவனிடம் சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய காரியமாக மாறும். मनुष्य से बोलने से बेहतर परमेश्वर से गुप्त में प्रार्थना करने के समय पर वो कितना महान है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு எஸ்தருக்காக வஸ்தின் ராணியங்க ஸ்தானம் பறிக்கப்பட்டது. जो एस्तर राजा रानी के लिए एक वस्ती के जो राज्यता को लेना पड़ा था, அப்போ நமக்காக அவர் ராஜாத்தி ஸ்தானத்தை வச்சிருக்காரு. हमारे लिए एक रानी के स्थान को रखा है। நம்ம ஸ்தானத்தை விடக்கூடாது. हम उनके नहीं छोड़ना है, நம்ம மனம் திரும்பணும். उसके लिए हम मन फिरना है, நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கணும். हम बपतिस्मा लेना है। எதுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும்? क्यों बपतिस्मा लेना है? நான் இயேசுவோட செத்து போயிட்டேன். मैं मसीह के साथ मर गई, நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் உயிரோட வந்துட்டேன். मसीह के साथ में जीवित भी हो गई। நான் இல்ல, अब मैं नहीं, இயேசு தான் ஜீவிக்கிறார். यीशु मसीह ही जीते। वो कैसे बातें की, அப்படி பேசணும். वैसे बातें அது कर, நம்மால் முடியாது. हमसे नहीं होगा। வாஞ்சையெல்லாம் அதுவா இருக்கணும். वो चाहत हमारे अंदर रहना चाहिए। நன்மை செய்கிறவராக இருக்கும்போது அவர் இதைதான் சொல்லிட்டு भलाई करने के समय पर यही कहते परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। அவங்க எல்லாம் யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தை அவங்க எடுக்க மாட்டேன். योवान स्नान दिया हुआ बपतिस्मा को उन्होंने नहीं लिए थे, அவங்க கீழ்ப்படிய மறுத்தாங்க. वो आज्ञा नहीं किए थे। அவங்க அந்தஸ்தும் அவங்க பெருமையும் उनके घमंड, उनके जो काम सब कुछ देखकर அவங்க சந்ததிக்கு அவங்க சாபத்தை வச்சுட்டு போனாங்க. उनका पीढ़ियों को श्राप कर रखे गए थे। இப்பவும் நானும் நீங்களும் நம்ம சந்ததிக்கு எப்படி இருக்கோம்? हम और आप हमारे पीढ़ियों को हम कैसे हैं? நம்ம ஜாக்கிரதையா இருக்க हम அழைக்கப்பட்டிருக்கோம். सावधान से रहने के लिए बुलाए गए हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ மறுபடி பிறக்க வேண்டும் என்று நிக்கதோமிக்கு எவ்வளவு அழகாக பேசுகிறார். அன்பாக பேசுகிறார். फिर से उत्पन्न होना है कर निकोदेम से कितने प्रेम से बातें करते हैं। நீர் செய்கிற காரியத்தை தேவனிடத்திலிருந்து வந்தாதான் நீர் செய்ய முடியும். जो आपसे जो करते हैं वो परमेश्वर से आएंगे तो ही वो कार्य कर सकते हैं। அவர் அதுக்கு பதில் சொல்லுங்க. उसके लिए वो उत्तर नहीं दिए थे, மறுபடி பிறக்கணும்னு சொன்னார். तो फिर से उत्पन्न होना है कर बोले थे। இன்னைக்கு என்னிடமும் உங்களிடமும் அவர் கேட்கிறார். आज आपसे और मेरे से यही के मांगते हैं, நான் உனக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கேன், मैं तेरे लिए कितना भलाई किया है, நீ மறுபடி பிறக்கல. तू फिर से उत्पन्न नहीं हुआ है, இன்னும் சண்டையும் வாக்குவாதங்களும் இருக்குது. और लड़ाई युद्ध है, இன்னும் மறுபடி பிறக்கல. और फिर से उत्पन्न नहीं हुए। இவ்வளவு அழகா நிக்கோதேமுக்கு பேசுறார். कितना सुंदरता से निकोदेम से बात करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம கூட இப்ப பேசுகிறார். हमसे भी परमेश्वर बातें करते हैं। பழையவைகள் ஒழிந்து போகும்படி நம்முடைய சிந்தனை அதுவாக இருக்கணும். जो पुराना सब निकल गए, हमारे विचार पूरा वही रहना चाहिए। நம்ம கூட அவர் பேச நம்ம சமயம் கொடுக்கணும். हमसे बातें करने के लिए वो उनको समय देना है। நம்ம தானியேலை லேசா பார்த்தோம், हम दानियल को देखे थे, தாவீதை பார்த்தோம், दाऊद को देखे थे, எஸ்தர் ராஜாத்தி நம்ம நினைப்போம். एस्तर को भी रानी को भी देखेंगे। தாழ்மை இருந்தது. उनके लिए दीनता थी। ஆண்டவரோட பேசும்படியான எண்ணங்கள் முர்தேகாய் மூலம் வந்தது. जो परमेश्वर से बातें करने के लिए मुर्देगाय के द्वारा आई थी। தேசத்துக்காக அவள் யூத குலத்துக்காக அவ திறப்புல நின்னாங்க. जो देश के लिए, युद्ध के लोगों के लिए वो द्वार में खड़ी थी। அவ ஜெபத்தை தேவன் கேட்டார். उनका प्रार्थना को परमेश्वर ने सुने थे। நம்ம ஜெபத்தையும் கேட்பார். हमारे प्रार्थना को भी परमेश्वर सुनेंगे। நம்ம இனத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். हमारे देश के लिए, हमारे कुल के लिए हम प्रार्थना करना है। அவங்க மூலமாக யூத அங்கே களிப்பு உண்டாயிட்டாங்க. वहाँ पर उनके द्वारा बहुत खुशियां आ गई थी। யூதருக்கும் அங்க வெளிச்சம் உண்டாயிட்டலாம். युद्ध लोगों को एक प्रकाशित हो गई थी वहाँ पर।
ஒரே ஒரு மனுஷன் மூலமா एक ही एक इंसान के द्वारा யூத குலத்துக்கு வெளிச்சம் உண்டாச்சு. युद्ध गुल के लिए ही एक प्रकाशित आ गई थी। கிறிஸ்தவ சமுதாயம் நம்ம மூலமாக வெளிச்சம் அடைய வேண்டும். हमारे मसीह के लोग के हम हमारे द्वारा एक प्रकाशित होना है। हालेलुया. हालेलुया। அதை மறக்க கூடாது. மறுபடியும் பிறகு நம்ம மறந்துடுவோம். हम फिर से उत्पन्न होते वो भूलना नहीं चाहिए, हम भूल जाते। வாக்குவாதம் நமக்கு வேண்டாம். वही लड़ाई हमारे लिए नहीं चाहिए। மன்னிக்கு சுவாமி, எனக்கும் சற்று நான் உங்களுக்கு சொல்றேன். हमारे लिए क्षमा करने की स्वभाव मेरे लिए भी मैं कहती हूँ வேண்டும். चाहिए। ஒரு தாயின் பிள்ளைகள்ல நம்மள அவர் உயர்த்தணும்னா அவர் கூட நம்ம சஞ்சரிக்கணும். एक माँ के बच्चे रहेंगे तो भी हम ऊंचे स्थान में जाने के लिए परमेश्वर के संग निवास करना है। யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், याकूब को 12 बच्चे लोग थे 11 பிள்ளையாகிய யோசேப்பு மூலமாக जो 11वां लड़का यूसुफ के द्वारा அவங்க ஜனம் ரட்சிக்கப்பட்டார். उनके लोग उद्धार पाए थे। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அந்நிய தேசத்தில் அங்கே விசேஷித்த ஆவி உடையவன் என்று ராஜா சொல்லுகிறார். अन्य देश में तू विशेष आत्मा को पाया हुआ कर एक राजा कहते हैं। தேவன் விரும்புகிறபடி யோசேப்பு வாழ்ந்தார். जो परमेश्वर जैसे चाहते हैं वैसे यूसुफ ने जीवन நிறைய किए பேர் थे। தேவன் உயர்த்துதாரு. உயர்த்தும் போது அவங்களுக்கு பெருமை எல்லாமே வருது. परमेश्वर बहुत सारे लोगों को ऊंचा स्थान पर लेकर जाते हैं लेकिन उनके अंदर घमंड सब कुछ आ जाती है। எல்லாருக்கும் தான் இதுல ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். हम सभी को ही है, इसमें हम सावधान से रहना है। தாழ்மை விரும்புகிறார். ये दीनता को चाहते हैं परमेश्वर। தாயின் கற்பத்திலே யோசேப்பை தெரிந்து கொண்ட தேவன் जो माँ के कोख में ही यूसुफ को पता लगा लिए परमेश्वर। உன் சகோதரர் உன்னை வணங்குவார்கள். तेरे भाई लोग तुझे उपासना करेंगे, உன் பெற்றோர் உன்னை வணங்குவார்கள். तेरे माता पिता भी तुझे उपासना करेंगे। விசேஷித்த ஆசீர்வாதம். कितना विशेष आशीर्वाद देखिए। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஈசாய் பெற்ற பிள்ளைகள்ல தாவீது அப்படி இருந்தார். ईसाई के बच्चे के अंदर दाऊद ऐसे थे। யாக்கோபு பெற்ற பிள்ளைகள்ல யோசேப்பு அப்படி இருந்தார். याकूब ने बच्चे के अंदर यूसुफ थे। நம்ம வாழ்க்கையில மனம் திரும்புது எவ்வளவு முக்கியம். हमारे जीवन में मन फिराना कितना मुख्य है। நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். हम और आप विशेष लोग हैं। நம்ம விசேஷித்தவர்கள் என்பதை பிடுங்குவதற்கு பிசாசு நம்மை சுற்றிலும் வட்டம் போடுதான். जो हम विशेष लोग हैं कर उसे काबू में लेके आने के लिए शैतान कितना काम करता है। விழுங்கலாமோ என்கிறதை பார்க்க किसे निकालना है कर वो देखता रहता है। வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். हम हर एक परिस्थिति में हम विजय पाना है। மாம்சத்துக்கு ஆவிக்கு எப்போது போராட்டம் இருக்கு. मांस को और आत्मी को हर समय पर हमें लड़ाइयाँ हैं। அவருடைய நாமத்தை கொண்டு நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். उनका नाम को लेकर हम विजय पाना है। இப்படிதான் சொல்லுது, நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். शास्त्र ऐसे ही कहते हैं कि हम विजय पाए हुए लोग हैं। தோல்வி இல்லை. हमारे लिए हरावट नहीं है। யாருக்கு தோல்வி இல்லை? किसके लिए हरावट नहीं है? அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள். उनके वचन के अनुसार चलने वालों के लिए। அவர் சொன்ன தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னார், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, जो भविष्यवाणी कहते हैं कि अंधकार में रहने वाले बड़ा प्रकाशित को देखे। நானும் நீங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம். हम और आप उस प्रकाशित को देखे அந்த हैं। வெளிச்சம் நமக்குள் இருந்து வர வேண்டும். वो प्रकाशित हमारे अंदर से आना நம்ம चाहिए। இருக்கும் இடத்துல நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். हम जो रहने वाले जगह में ज्योति बनना है। யோசேப்பு வாழ்க்கையில பல சம்பவங்கள் வந்தது. यूसुफ के जीवन में बहुत सारे संभावना आई थी ஆனா அவர் சொன்ன வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. लेकिन उन्होंने कहा हुआ प्रकटीकरण ऐसे ही था। சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள், உன் பெற்றோர் ओ तुम्हारे भाई हो, तुम्हें उपासना करेंगे, तुम्हारे माता पिता उपासना करेंगे। இவர் ராஜாவுக்கு அடுத்ததா வந்தாலும் அப்பா அங்க கானான் தேசத்துல இருக்காங்கன்னு தெரியும். जो राजा के स्थान में आए थे उनके पिता कानान देश में है कर जानते थे ஆனா அவர் போகல. लेकिन वो नहीं गए थे। அவர் அந்த நாளை எதிர்பார்த்தார். उस दिनों के लिए वो राह देख रहा था। அவங்களும் மனம் திரும்பினார். वो सभी लोग मन फिरे थे। யோசேப்பு மூலமா அந்த சகோதரர்கள் மனம் திரும்பினார். यूसुफ के द्वारा उनके भाई सभी लोग मन फिरे थे। முதலாவது நான் மனம் திரும்பணும். पहले मैं मन फिरना है நம்ம கூட இருந்தவங்களோட மனம் திரும்புவார். और हमारे संग रहने वाले भी मन फिरेंगे। நம்ம ஏனோ தானோ எங்க வாழ்க்கைக்கு நம்மளை அழைக்கவில்லை. हम ऐसे वैसे जीवन के लिए नहीं बुलाए गए। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. इजरायलियों को आशीर्वाद करना ही परमेश्वर के प्रिय है। அந்த ராஜாவின் ஜெயங்கம்பீரம் இருக்கிறது. वहाँ पर राजा की
गंभीरता है। வீட்டுல ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறதா? आपके संग राजा के गंभीरता है क्या? நானும் நீங்களும் ராஜாதிகள். हम और आप राजाति के समान है। ராஜாவின் ஜெயகம்பீரம் அங்க வேணும். वहाँ पर राजा की गंभीरता हमारे अंदर रहना நம்ம चाहिए। யாரும் சபிக்க முடியாது. हम कोई भी श्राप नहीं कर पाएंगे। பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க பார்த்தான். इसलिए हम इजरायली लोगों को श्राप करने चाहते थे। ஆண்டவர் சொன்னாங்க அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். वो लोग आशीर्वाद पाए हुए लोग हैं। நீ ஆசீர்வதிக்கணும். वो तो आशीर्वाद करना है। இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். आज आए हुए सभी लोग हम आशीर्वाद को पाए हुए लोग हैं। சபிக்க முடியாது. हमें कोई श्रापित नहीं कर पाएंगे। எப்போ நம்ம வசனத்தின்படி அந்த நியாயப்பிரமாண புத்தகம் நம்ம வாயை விட்டு பிரியக்கூடாது. हाँ, कब व्यवस्था के पुस्तक हमारे होठों से हटना नहीं चाहिए। இரவும் பகலும் நம்ம தியானமா இருக்கணும். रात दिन हम उस पर ध्यान से रहना है। நடக்காத காரியங்களை நம்ம எதை வாஞ்சிக்குமோ அதை நடத்தி தருவார் ஆண்டவர். जो नहीं हो पाता उस कार्य को परमेश्वर से होकर दिखाएंगे। நம்ம வழியை அவர் வாக்கிய பண்ணி हमारे मार्गों को भी सफल कर कर दिखाएंगे। நம்பணும். लेकिन हम विश्वास करना है। குறைவுள்ளவர்கள் हम कमी के साथ है। குறைவை எப்போதும் அவர் மன்னிக்க தயார். हमारे कमी हाथ को हर समय वो क्षमा करते हैं। நல்லவர். वो भला है। வேதம் சொல்லி கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க? शास्त्र कहता है कि परमेश्वर भला है कर कर चट कर देखिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த குட்டிகள் தாழ்ச்சியடைந்து जो सींग के बच्चे भी भूखे रहेंगे। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் जो परमेश्वर को ढूंढने वाले को कुछ कमियां नहीं आएगी। ஈசாக்கு பிள்ளைகளை யாக்கோபு விசேஷித்தவராய். ईसाक के बच्चों में याकूब बहुत विशेष है। அல்லேலூயா. हालेलुया। அந்த மோசே பெற்றோருக்கு மோசே விசேஷித்தவராய். मूसा के पिता माता पिता के लिए मूसा बहुत विशेष है। அவங்க சகோதரனும் சகோதரியும் பேசிட்டு இருந்தாங்க. उनका भाई और बहन बातें कर रहे थे। இவங்க கூட தான் கர்த்தர் பேசுறாரோ? इनके संगी बाप परमेश्वर बातें करेंगी இவங்க क्या? கூட பேசலையோ? मेरे संग नहीं बातें करेंगी क्या? எவ்வளவு விசேஷித்தவர். हम कितने विशेष लोग हैं। அவருடைய நியாயப்பிரமாண புத்தகம் நம்ம வாயை விட்டு விலகக்கூடாது. हमारे व्यवस्था के पुस्तक होठों से हटना नहीं चाहिए। அவருடைய விண்ணப்பம் எதா இருக்குது? उनका विनती क्या है? இப்பொழுதும் தேவனை எந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் अब इस पीढ़ियों को आपके सामर्थ्य को, வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் आने वाले पीढ़ियों को भी आपके पराक्रम के बारे में அறிவிக்கும் அளவும் मैं बताने के लिए, முதிர் வயது நரகும் வயிறும் உள்ளவன் வரைக்கும் என்னை जो बुढ़ेपे में बाल पक जाने पर भी आप हाथ मत छोड़िए। இஸ்ரவேல் ஜனங்கள் வல்லமை கண்டாங்க. इजरायली लोग उसके सामर्थ्य को पाए थे, ஆண்டவருடைய பராக்கிரமத்தை கண்டார்கள். परमेश्वर की पराक्रम को देखे थे। ஆனா அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. और लाल समुद्र को भी पार हुए थे। எகிப்தியர்கள் அதுல செத்து போயிட்டாங்க. मिस्र लोग वहाँ पर मर मिटे थे। அவருடைய வல்லமை பராக்கிரமத்தை பாட்டா பாடினாங்க. उनके पराक्रम को गीत गाए थे। பிறகு தண்ணி இல்ல. फिर पानी नहीं था। மோசே கூட சண்டை போடாரு. मूसा के साथ लड़ने लग गए थे। தண்ணி இல்ல, மறுபடியும் கடந்து வந்தாங்க. அங்க கசப்பான தண்ணி. जो पानी नहीं था उनके संग पार होकर आए थे, वहाँ पर कड़वा पानी थी। வல்லமை பராக்கிரமத்தை மறந்து அவங்க கலகம் பண்ணனாங்க. जो सामर्थ्य और पराक्रम को भूलकर उन्होंने लड़ाई किया था वहाँ पर। நம்ம வாழ்க்கையில் கசப்பான காரியம் வரும். हमारे जीवन में भी खड़वापन की एक अनुभव आएगी, கலங்க வேண்டிய தேவை. लेकिन हम व्याकुल होने के लिए जरूरत नहीं। மதுரமாக மாற்றுகிறவர் நம்முடனே இருக்கிறார். वहाँ पर मिठास बनाने वाले परमेश्वर हमारे संग है। நம்ம செய்ய வேண்டியது हम करने वाले कार्य வார்த்தை தியானம் பண்ணணும். उनके वचनों को ध्यान करना है। हालेलुया, हालेलुया। அங்க மதுரமான தண்ணியாக மாற்றுறது. वो मिठास भरा हुआ पानी को बदल दिए थे। எப்படி அவங்க அதிசயத்தை காண்றாங்க? वो कैसे चमत्कार को देखते हैं। எரிகோ பட்டணம் தானே இடிச்சு விடுது. यरीहो के शहर ऐसे ही टूट पड़ती है। சொன்னபடி கேட்டாங்க. उन्होंने जैसे कहा वैसे उन्होंने माना था। ஒவ்வொரு நாளும் 1 2 3 7 நாள் 7 தடவை சுத்தணும். हर एक दिन एक एक बार उसको घूम फिर कर आए थे। நமக்கு வேதாகமத்தை வார்த்தைகளை தந்திருக்கிறார். हमारे लिए शास्त्र को दिए हैं। அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கு. उस शब्दों में सामर्थ्य है। வார்த்தையின் வல்லமைகளை மறக்க கூடாது. शब्दों की सामर्थ्य को नहीं भूलना है। ஒரு காரியம் நடக்கலன்னா தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி हमें कुछ कार्य नहीं होगा तो बोलना परमेश्वर मैं तुझे विश्वास करता हूँ कर कर வெட்கப்பட்டு போக மாட்டேன். हम लज्जित नहीं होंगे। நம்மள பூரா பலவீனம் சுற்றி சூழ்ந்திருக்கலாம். हमारे निर्बलता चारों ओर घेर रखती है, ஆனா
மோசேயுடைய கண்கள் மங்கவும் இல்லை, लेकिन मूसा की आंख दुबला भी नहीं हुआ, उनका बल भी नहीं गया। இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் यीशु मसीह आज और कल कभी नहीं बदलते। வல்லமை நமக்கு இருக்குது, उनका सामर्थ हमारे लिए है, அவருடைய பராக்கிரமத்தை நம்ம அனுபவிக்கணும், उनका पराक्रम को हम अनुभव करना है, மற்றவங்களுக்கு சொல்லணும். उसे दूसरे को भी कहना है। கோலியாத்துக்கு அர்ச்சிக்கிறான், जो गोलियत भी ऐसे चिल्लाता है, சமஸ்த இஸ்ரவேலர்களும் பயப்படுகிறார். समस्त इजरायली लोग भी वो डरते हैं। நம்ம வாழ்க்கையில கோலியாத் வந்திருக்கலாம், हमारे जीवन में से गोलियत आ सकते हैं, ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? लेकिन हम कैसा நம்ம है? பயப்படுதோமா? हम डरते हैं क्या? நாமும் நீங்கள் பராக்கிரமசாலி. हम और आप पराक्रमशाली है। கிதியோன் ஆண்டவர் சொன்னாரு, गिदियोन से परमेश्वर ने बोले, பராக்கிரமசாலியே கர்த்தர் जो सूरवीर உன்னோடு இருக்காரு. परमेश्वर तेरे संग है। நம்ம பலவீனரா இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருந்தா நம்ம பலசாலிகள். हम निर्बलता सा रहेंगे तो भी परमेश्वर हमारे संग रहेंगे तो हम ही सूरवीर है। பலவீனம் இல்ல, हम निर्बल के साथ नहीं, வார்த்தையால நம்ம ஜெயம் எடுக்கணும். हम शब्दों के साथ विजय पाना है। இப்படி இருக்குது, இப்படி அப்படி இருந்தா பாக்குமே, हम ऐसे ऐसे हम तो वो सब तो देखते हैं, மாற்ற வல்லவராய் இருக்கிறார். उसे बदलने के लिए सामर्थ्य है। பலவீனங்களை குறித்து அதுவும் சரிதான், நம்ம பலவீனங்களை குறித்து நம்ம கவலைப்படாம हमारे बलवीनता के कारण हम निराशा ना होना चाहिए। நமக்குள்ள ஆசீர்வாத வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். हमारे आशीर्वाद के शब्दों को हम देखना है। சொல்லியிருக்காரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, वो कहते हैं कि मैं करते आशीर्वाद ही करूंगा और तुझे बढ़ोतरी करते तेरे नाम को बढ़ोतरी करूंगा। அல்லேலூயா, हालेलुया, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. कितना आशीर्वाद है। இயேசு கிறிஸ்துவுக்குள் அது ஆமென்றும், यीशु मसीह के अंदर आमीन कर हाँ कर है। நமக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், हमारे लिए आरोग्यता, हमारे लिए सुख बल देंगे, சமாதானத்தை உனக்கு தெரிவிப்பேன் சொல்லி, मेरे शांति को तुझे बतलाऊंगा कर कहते, சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன், मेरे सत्य को प्रकट करूंगा कर कहते हैं। எப்போ அப்படி செய்வாரு? कब ऐसे करेंगे? அந்த சமயம் கொடுக்கணும். उसके लिए परमेश्वर के संग समय बिताना है। எதுக்காக நம்ம இங்க கூடி இருக்கோம்? क्यों हम यहाँ पर आए हैं? அவரை தியானம் பண்ணி, उन्हें ध्यान करने के எப்படி लिए, நடந்தாரு, हम कैसे चले थे அப்படி நடக்கும்படி. वैसे चलने के लिए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம முதிர் வயது வாலிபமோ பலவீனம் வந்தா நம்ம கவலைப்பட அவசியம். हम बुढ़ापे में हो या जवान में, हमारे निर्बल में हम चिंता नहीं करना है। கீதக்காரர் சொன்ன மாதிரி கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். भजन संगीता वाला कहते हैं कि मैं तुझसे विश्वास करता हूँ, मैं लज्जित नहीं होना है, நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். हम लज्जित नहीं होंगे। அவர் சொல்லியிருக்காரு, उन्होंने कहा है, ஏன்ச்சனா ஒருபோதும் मेरे लोग कभी भी लज्जित नहीं होंगे। இப்ப நம்ம வெட்கப்பட்டு போவோமா? हम लज्जित होंगे क्या? செய்கையினால இல்ல, நம்ம விசுவாசம். हमारे क्रिया से नहीं, हमारे विश्वास, வல்லமை இருக்கு. हमारे शब्दों में सामर्थ्य है। அவருடைய வார்த்தை நம்ம பலவீனங்களை மாற்றும், वो शब्द हमारे निर्बलता को बदलेगी, பாரங்களை மாற்றும், हमारे बोझों को बदलेगी। கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. उनके अनुग्रह हमें चारों ओर दे रहे हैं, उसे भूलना नहीं चाहिए। விசுவாசத்தை इस तरह के विश्वास को परमेश्वर देंगे। गीत गाने के समय पर दान लिया जाए।